மார்ச் 25. தலைப்பு கீழ்ப்படிதல். நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். 1 பேதுரு 1:14-15. தேவன் எதிர்பார்ப்பது என்ன? பரிபூரணம். குறைவேதுமற்ற பரிபூர்ணமாகும். ஆனால் நாம் பரிபூர்ணமாக இருக்க வேண்டுமானால் நாம் நமது நம்பிக்கையை சுயத்தின் மீது வைக்கக்கூடாது, சுயம் நம்பப்படக்கூடாது என்பதையே நாம் அனுதினமும் அறிந்து புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய வாக்குறுதிகளை நாம் உறுதியான விசுவாசத்துடன் பற்றி பிடிக்க வேண்டும். நாம் நமது சொந்த உதவியற்ற நிலையை முழுவதுமாக உணர்ந்து பரிசுத்த ஆவியானவருக்காக கேட்க வேண்டும். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யும்போது நாம் சுயத்திற்கு மகிமையை தரமாட்டோம். பரிசுத்த ஆவியானவர் நமது இருதயத்தை கிருபையாக அவர் வசம் எடுத்து நீதியின் சூரியனுடைய பிரகாசமான ஒளிக்கதிர்கள் அனைத்தையும் அதனிடத்திற்கு கொண்டு வருவார். விசுவாசத்தின் மூலம் தேவனுடைய வல்லமையினால் நாம் காக்கப்படுவோம். பரிசுத்த ஆவியின் கட்டுப்பாட்டின் கீழ் அனுதினமும் இருக்கும்போது கற்பனைகளை கை கொள்ளுகிற மக்களாக நாம் இருப்போம். தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவது அதற்கான பலனை இவ்வுலக வாழ்க்கையிலும் நித்திய ஆசீர்வாதமான எதிர்கால வாழ்க்கையிலும் கொண்டு வரும் என்பதை நாம் உலகிற்கு காட்டலாம். நாம் விசுவாசிகளாக இருந்தாலும் நமது செயல்களை எடை போடும் தேவன் நாம் கிறிஸ்துவை பரிபூரணமற்ற விதத்திலேயே வெளிப்படுத்துகிறோம் என்பதை காண்கிறார். இப்படிப்பட்ட நிலைப்பாடுகள் அவரை மகிமைப்படுத்த முடியாது என்று அவர் அறிவித்துள்ளார். ஆத்துமாவை தேவனுக்குள் காத்து கொள்வதென்பது நாம் நினைப்பதை காட்டிலும் அதிகமான ஒரு காரியமாகும். அதாவது விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய நமது மத்தியஸ்தரான இயேசுவை நோக்கி பார்த்து சுயத்தை நம்பாமலும் மகிமைப்படுத்தாமலும் விசுவாசத்தினால் வாழவும் நடக்கவும் வேண்டும் என்பதே அதன் அர்த்தமாகும். நொறுங்குண்ட இருதயத்தின் மீது பரிசுத்த ஆவியானவர் அவருடைய வேலையை செய்வார். ஆனால் சுயத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கிற சுயநீதியுள்ள ஆத்துமாவின் மீது அவர் ஒருபோதும் கிரியை செய்ய முடியாது. இப்படிப்பட்டவன் தன் சொந்த ஞானத்தினாலே தன்னைத்தானே சரிப்படுத்துவான். இவன் தன் ஆத்துமாவிற்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் இடையே தலையிடுவான். சுயம் இடைப்படாமல் இருந்தால் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வார். நமது சார்பு எங்கே இருக்கிறது? நமது உதவியானது எங்கே? என் நாமத்தினாலே பிதா அனுப்பப் போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் என்று தேவனுடைய வார்த்தை கூறுகிறது. யார் பரிசுத்த ஆவியானவரை பெற்று அவரால் கற்பிக்கப்பட விரும்புகிறார்களோ அவர்கள் எல்லோருடனும் ஒத்துழைக்க அவர் தயாராக இருக்கிறார். அவர்கள் அவரை வார்த்தையிலும் செயலிலும் சுட்டி காட்டும்படியாக சத்தியத்தை பற்றி பிடித்து சத்தியத்தினால் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவரும் கிறிஸ்துவுடன் ஒன்றிணைக்கப்படுகிறார்கள். ஆமேன்.